ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவை பயன்படுத்தி வீட் கஜீரா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கஜீரா செய்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்ம இன்றைக்கி நாட்டு சக்கரை பயன்படுத்தி தான் இந்த வீட் கஜீரா செஞ்சுருக்கிறோம். நார்மலாக இதே கஜிராவை நம்ம பேக்கரியில் இல்லாட்டி டீ கடைகளில் பார்த்திங்கன்னா மைதா மாவில் வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தி செஞ்சுருப்பாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி வீட்டிலையே நாட்டு சர்க்கரையை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடில் இந்த வீட் கஜீரா செஞ்சுருக்கோம். இப்போ இந்த வீட் கஜீரா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த வீட் கஜீரா செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம், 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கோதுமை மாவை நம்ம சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவை சலிச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் இன்னொரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பவுலில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடியே பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து. இப்போ இதிலேருந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் 150 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவுக்கு 150 கிராம் நாட்டு சக்கரை போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த நாட்டு சக்கரை கூடவே 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதே கஜிராவை நம்ம முட்டை இல்லாமல் கூட செய்யலாம். 50 கிராம் பட்டருக்கு பதிலாக 70 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு, சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சமையல் சோடா உப்பு, அதை சேர்த்துக்கலாம். முட்டை இல்லாமல் செய்யும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் இது கூட நம்ம பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 50 கிராம் அளவுக்கு பட்டர் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மெல்ட் பண்ண பட்டரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பட்டர் ரொம்ப சூடாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரூம் டெம்பரேச்சருக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும். அதனால தான் நம்ம முன்னாடியே அதை மெல்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட், உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் நம்ம சலிச்சு வச்சுருக்கிற கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பட்டர்லாம் மெல்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அது கூட முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். ஸோ இதோட கன்சிஸ்டன்சியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ வீட் கஜிரா செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இது நம்ம கையால் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக இது கூட கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. சும்மா நம்ம கையால் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இது கூட மாவு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டிக்கியாக இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த மாவு சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக நம்ம இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு டைமண்ட் கட்ஸ் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாவு ஸ்டிக்கியாக ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். இப்போ இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த டைமண்ட் கட்ஸ் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம வீட் கஜிரா, டைமண்ட் கட்ஸு எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இது அப்படியே சூடாகட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த டைமண்ட் கட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம், மீடியம் சைஸ்க்கு. இப்போ நம்ம சப்பாத்தி எல்லாம் திரட்டுவோம் இல்லையா, அந்த சப்பாத்தி கட்டையில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதே சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்க போகிறோம். ஆனால் சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப மெல்லிஸாக திரட்டக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி நம்ம இதை திரட்டி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து இதை அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு தான் திரட்டணும்னு இல்லை, ஏதோ ஒரு ஷேப்க்கு நம்ம அழகாக கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி இதை நம்ம திரட்டி எடுத்துக்கணும். இப்போ இது திரட்டியாச்சு. இதில் நம்ம ஒரு கத்தியை வச்சு அப்படி இல்லாட்டி பீஸா கட்டர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நமக்கு தேவையான சைஸில் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள், இதோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ்க்கு வந்து நம்ம இதை திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பீஸா கட்டர் வச்சு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுருக்குறேன். பீஸா கட்டர் இல்லைன்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் காய்கறி கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கத்தியை வச்சு நம்ம அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமண்ட் கட்ஸ் வந்து போட்டு வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம டைரெக்டாகவே பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக தனித்தனியாக எடுக்கிறதுக்கு வரும். ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், மொத்தமாகவே இந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிட்டேன். நம்ம சும்மா கையால் எடுத்தோம்னாலே அழகாக தனித்தனியாக வந்துடும். இதை அப்படியே நம்ம எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் சேர்த்துட வேண்டியதான். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் வந்து டைமண்ட் கட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சோம் இல்லையா, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிப்போம். கொஞ்சமாக மாவு சேர்த்து செக் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டைமண்ட் கட்ஸை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே இருக்க லேயர் மட்டும் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகி உள்ளே வந்து வேகாமல் மாவு மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இந்த டைமண்ட் கட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டோம் இல்லையா, சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடணும், கலரக்கூடாது. இந்த டைமண்ட் கட்ஸ் எல்லாம் அதுவாகவே ஒவ்வொன்றா மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். அப்படி எல்லாமே வந்துட்ட பிறகு நம்ம வந்து கரண்டியை வச்சு கலரி விட்டுக்கலாம். அது வரைக்கும் அப்படியே அது மேலே எழும்பி வர வரைக்கும் அப்படியே விட்டுடணும். கலரிட்டோம்னா அது வந்து உடைய ஆரம்பிச்சிடும் சம்டைம்ஸ். அதனால தான் இந்த மாதிரி லேஸாக நம்ம வந்து எடுத்து விடலாம், கலரக்கூடாது. இப்போ பாருங்கள், டைமண்ட் கட்ஸ் எல்லாமே மேலே எழும்பி வந்துருச்சு அழகாக. இப்போ இதுக்கப்புறம் வந்து லேஸாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் அந்த எண்ணெயில், அதாவது கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம நார்மலாக வெள்ளை சர்க்கரையை வச்சு செய்யும்போது இந்த கலருக்கு வந்தாலே போதுமானதாக இருக்கும். நம்ம வந்து இதை வெளியில் எடுத்துடலாம். ஆனால் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். நாட்டு சர்க்கரை ஆல்ரெடி ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அதனால் இது வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து தெரியாது. அதனால் இதோட பபுள்ஸ் எல்லாம் அடங்கிட்ட பிறகு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலராக மாறி இதோட பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும். அடங்கிட்ட பிறகு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலே வச்சுருந்து எடுத்தோம்னா நல்லா ஈவனாக இந்த கஜ்ராவோட உள்ளுக்கும் நல்லா கிறிஸ்பியாகி வெந்து வரும். நமக்கு பார்க்குறதுக்கு நார்மலாக மைதாவில் செய்கிற கஜ்ராவை விடவும் இது வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க் கலராக இருக்க மாதிரி இருக்கும். அது எதனாலன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட கலர்னால கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் இது. ஆனால் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த கலருக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகிடும், ஆனால் வேகாமலே இருக்கும் உள்ளுக்க. அதனால் ஒரு நிமிஷத்துக்கு இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிட்ட பிறகு எண்ணெயிலே வச்சுருந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நாட்டு சர்க்கரையை வச்சு சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ஹெல்தியான டைமண்ட் கட்ஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு டைம் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1.5 மந்த் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்கும். தேவைப்படுற நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு அழகாக எடுத்து கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம எக்கு இல்லாமல் கூட செய்யலாம். இதில் எக்கு போட்டு செய்கிற இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட அம்மா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் மைதா மாவில் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி தான் செய்வாங்க இந்த டைமண்ட் கட்ஸு. ஸோ அதே டேஸ்ட் வேணுன்றதுக்காக நான் வந்து எக்கு சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து எக்கு சாப்பிட மாட்டீங்க, இல்லை எக்கு சேர்த்துக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதில் வந்து 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவுக்கு 50 கிராம் அளவுக்கு பட்டர் சொல்லியிருப்பேன். நீங்கள் எக்கு சேர்க்கல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 70 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு, சமையலுக்கு சேர்ப்போம் இல்லையா, அந்த சோடா உப்பு வந்து சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு டைமண்ட் கட்ஸு. இப்போ நம்ம இந்த வீட் கஜ்ரா செய்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கூட இந்த சமையல் சோடா வந்து சேர்த்துக்கவே இல்லை. ஏன்னா இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அதுவே வந்து இந்த வீட் கஜ்ராவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும். இப்போ அடுத்த செட்டு கஜ்ராவையும் பொரித்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த வீட் கஜ்ராவை நம்ம பொரித்து எடுத்த பிறகு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடணும். ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா ஆறிட்ட மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆறாமல் அப்படியே வந்து இருக்கும். அப்படியே நம்ம எடுத்து டப்பாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அது வந்து கிறிஸ்பினஸ்லாம் போயிட்டு நமுத்து போன மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக 1.5 மந்த்துக்கு மேலேயும் இது வந்து கெட்டு போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தேவைப்படுற நேரத்தில் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம்.
இப்போ இதுலேருந்து ஒரு டைமண்ட் கட்ஸ் எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லி. நம்ம இதில் வந்து சோடா உப்புலாம் சேர்க்கவே கிடையாது. முட்டை சேர்த்ததால் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த திக்னஸோடவும் கொஞ்சம் வந்து நல்லா உப்பி கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு வரும். அப்படி இருந்தாலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த வீட் கஜீராவை டைமண்ட் கட்ஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.